வணக்கம். நான் உங்கள் டச்சு. நீ கேட்டுட்டு இருக்கிறது யோகம்ஸ் பாட்காஸ்ட். இன்னைக்கு நம்மளோட புது மெம்பர் குரணை இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் குரணை. வணக்கம் மிட்டாச்சி. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன். நீங்க? நான் நல்லா இருக்கேன். சரி, ஓகே. இன்னைக்கான டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரீசென்ட்டா வந்து டைரக்டர்ஸ் வந்து நடிகரா சகஜமாயிருச்சு இல்லையா? டைரக்டர்ஸ் நடிகர் ஆயிடுறாங்க. மியூசிக் டைரக்டர்ஸும், டைரக்டர் எல்லாரும் நடிக்க வந்துறாங்க. அப்ப நடிகர் யாருன்னு தெரியல இப்ப. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதுல முக்கியமான ஒரு ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அமீர். அவர் இப்ப ரீசென்ட்டா நடிச்ச படம் வந்து என்னது அது? உயிர் தமிழுக்கு. ஸோ அந்த படத்த பத்தி தான் இன்னைக்கு நாங்க பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இவர் ஏன் படத்துக்கு நடிக்க வந்திருப்பாரு? அப்படி ஒரு கான்ஸ்பிரசி இருக்கு இல்லையா? ஏன்னா நல்ல டைரக்டரு. இவர் எடுத்த படம்லாம் வந்து ரொம்ப யூனிக்கான படம். ஒவ்வொரு படமுமே. அவர் என்ன நெனச்சிருப்பாரு, நம்ம எடுத்த படமே யூனிக்கா இருக்கே! நம்ம நடிச்சா ரொம்ப யூனிக்கா இருக்கும்னு நெனச்சிருப்பாரு. அப்படி நெனச்சு நடிச்சாரா? இல்ல வேற நடிச்சாருன்னு தெரியல. சரி, அது 2வதா போகட்டும். இப்ப என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவருக்கு வந்து கடன் பிரச்சனை. அது வந்து ஆப்வியஸா தெரியும். கோர்ட்ல கேஸ் போயிட்டுருக்கு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப அதுக்கு முக்கியமான காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இவரு சிவகுமார் ஃபேமிலி தான். யுவன்ஸ் சூர்யா ஃபேமிலி. சூர்யா ஃபேமிலி. ஸோ ஏன்னா வந்துட்டு அவங்க வந்து சினிமால ஒரு பெரிய சிண்டிகேட். எப்படின்னா, அவங்க 2 பையனுமே ஆக்டர்ஸு. அவங்க சொந்தக்காரங்க எல்லாமே புரொடியூசர்ஸு. அவங்களுக்குள்ளயே படம் பண்ணிக்குவாங்க. லாபம், நஷ்டம் எல்லாமே அவங்களுக்குள்ளயே பார்த்துக்குவாங்க. மருமகள விட்டுட்டீங்களே! அவங்களும் ஆக்டர்ஸ் தான். ஃபேமிலின்ட்டேன்ல. ஃபேமிலி அவங்களும் வந்துருவாங்கல்ல. ஓகே. ஆ வந்துருவாங்க, வந்துருவாங்க. ஸோ அப்படி இருக்கையில வந்துட்டு, கார்த்தியோட ஃபர்ஸ்ட்டு படம் பருத்தி வீரன். எல்லாருக்குமே தெரியும். ரொம்ப பெரிய பிளாக் பஸ்டர். எப்படி சொல்லலாம்னா, எந்த ஆக்டருக்குமே ஃபர்ஸ்ட்டு படம்ன்றது அவ்வளோ சீக்கிரம் பெரிய ஹிட் அடிக்காது. எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட்டு படம் வந்து அடி வாங்கும். அது நெறைய பேர் வந்து காணாமயே போயிருவாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட்டு படம்ன்றது ரொம்ப முக்கியம். அது ஆக்டரா இருந்தாலும் சரி, டைரக்டரா இருந்தாலும் சரி. அப்படி இருக்கும்போது ஒரு ஃபர்ஸ்ட்டு படம்ன்றது வந்து ஒரு மிகப்பெரிய ஹிட்டு. ஒரு பெரிய பேரு கிடைக்குது. அதுக்கப்புறமா அந்த ஒரு படத்த மூலியமா தான் கார்த்தியால இன்ன வரைக்கும் சஸ்டெயின் ஆக முடியுது. ஏன்னா அதுக்கப்புறம் பெரிய ஹிட்டுன்ற மாரி எதுவுமே கிடையாது. ஹிட் லிஸ்ட் மாரி கார்த்திக் எதுவும் கிடையாது. மேபி சிறுத்தை கூட ஏதோ ஒரு வகையில சேர்த்துக்கலாம்னு நெனைக்கிறேன். என்ன முத்தையா டைரக்ஷன்ல நடிச்ச படத்தெல்லாம் விட்டுட்டீங்க? எது அந்த இந்த ஸ்டெப்பா? ம். நல்ல படங்க. யாருக்கு? நடிச்சவங்களுக்கு, எடுத்தவருக்கு, பார்த்தவங்களுக்கு? பார்த்தவங்க பாவம். அவங்கள பத்திலாம் நாங்க கவலைப்படுறதில்ல. ம். சரி, ஓகே. அப்படி கவலைப்படாம போய் தான் அவர் வந்துட்டு இவரு சூர்யா ப்ரொடியூஸ் பண்ணி இவருங்க நடித்து கலக்குனாரு. அந்த படத்த பத்தி நம்ம பார்க்க போறதில்ல. மேட்டருக்குள்ள வருவோமே. வாங்க, வாங்க. ஃபர்ஸ்ட் காப்பில படம் எடுத்திருக்கானுங்க. அதுல ஒரு சின்ன டிஸ்பியூட். அதுவரைக்கும் கோர்ட்ல கேஸ் போகுது. ஸோ, அத பத்தி நம்ம முழுசாலாம் உள்ள பேச வேணாம். ஏன்னா கோர்ட்ல கேஸ் போயிட்டு இருக்கும்போது பேசுறது நல்லா இருக்காது. ம். ஆனா, அதனால என்ன பிரச்சனைன்னா, அமீருக்கு நெறைய கடன் இருக்கு. ஸோ, அதனால என்ன பண்றாருன்னா, இவரு சசிகுமார் ஃபார்ம்ல எடுக்குறாரு. நீங்க சொன்னீங்கல்ல, டைரக்டர்ஸ் படம் நடிக்க வர்றது ட்ரெண்ட்ல இருக்குன்னு. அது மாரி ஒவ்வொரு டைரக்டரும் வரிசையா கடன்ல இருக்கிறது ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. ஆமா. அது வழக்கமா நடக்கிறது தான். ஸோ, இப்ப நான் ஆல்ரெடி சொன்ன மாரி இது வந்து சசிகுமார் ஃபார்முலா. சசிகுமார் ஃபார்முலா எப்படி இருக்கும்னா, அவரும் டைரக்டர் தான். அவருக்கும் கடன் நெறைய இருந்துச்சு. டக்கு டக்குன்னு படம் நடிக்க ஆரம்பிச்சாரு. அதுல வந்து ஒரு 10 படம் நடிச்சாருன்னா, 2 படம் நல்லாருக்கும். மிச்சம் 8 படம் படுத்துரும். ஆனா வந்து சம்பளம் ஒரு பக்கம் வரதுனால கடன அடைச்சுட்டு ஓட்டிருவாரு. அதே ஃபார்முலா இப்ப அமீர் அடிச்சிருக்காருன்னு நெனைக்கிறேன். ஸோ அதனால வந்து கதை என்னன்னு கேட்டு நடிச்சாரா என்னன்னு தெரியல. மேபி சம்பளம் எவ்வளோன்னு கேட்டு நெனச்சிருப்பாரு. சம்பளம் வாங்கி நடிச்சிருப்பாரு. மேபி இவரு மணிவண்ணன் நடிச்சார்ல அமைதிப்படை, அந்த மாரி படம் நடிச்சிருப்பாரா என்னன்னு தெரியல. அமைதிப்படை மாதிரி இல்ல இது. இது முறைமாமன்னு ஒரு படம் உண்டு. கிட்டத்தட்ட லைட்டா அந்த மாரி இருக்கு. கதை ஒரே மாதிரி. காதலுக்காக அரசியலுக்கு வர்றது. அது அந்த படமும் அந்த மாதிரி தான். சத்யராஜ் படமா? சத்யராஜ், கவுண்டமணி, அப்புறம் மணிவண்ணன், மீனா. முறைமாமன் படம் உண்டுல்ல, அதுலயும் மீனாக்காக லவ்வுக்காக தான் அரசியலுக்கே வருவாரு. ஓகே.
நீங்க படம் கதை சொல்றதுக்கு முன்னாடியே நீங்க காப்பி கேட் கண்டுபிடிக்க ஆரம்பிச்சுட்டீங்க. கா ஸ்பாய்லரா? ஸ்பாய்லர் இல்ல அது காப்பி கேட்ல அது. காப்பி கேட்டுன்னு இல்ல. நான் சொல்றது இந்த ஒரு விஷயம் தான் ஒரே மாரி இருக்கும். மத்தபடி நெறைய டிஃபரன்ஸ்லாம் இருக்கு. இப்ப ஹீரோ, ஹீரோயின் லவ் பண்றதுலாம் எல்லா படத்துலயும் ஒரே மாரி இருக்கிற விஷயம் தானே! அந்த மாதிரி தான் இது. அது இல்லாம சினிமாவே இல்லையல்ல. ம். இல்ல. இல்ல. அந்த ஒரு விஷயம். காதலுக்காக அரசியல். அவ்வளோதான். மத்தபடி 2த்துக்கும் சம்மந்தம் இருக்காது. ஸோ அதான். நான் இங்கேயே எவ்வளோ நேரம் பேசுறோம்னா, இந்த படத்த பார்த்தோட விளைவு தான். ஸோ அதனால இந்த படத்தோட முதல் குற்றவாளி யாருன்னா, சிவகுமார் ஃபேமிலி தான். ஏன்னா, அவைங்க ஒழுங்கா காசு குடுத்துருந்தாங்கன்னா, இந்த ஆள் வந்து படம் நடிக்க தேவையில்ல. இந்த ஆள் ஒழுங்கா படம் நடிச்சிருந்தான்னா, நம்ம இந்த மாரி புலம்ப தேவையில்ல. ஸோ இப்ப நாங்க கதைக்குள்ள போப்போம். ஸோ கதையில ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் ஜாக்கிங் போறாரு. யாருன்னா இவரு ஆனந்தராஜ். ஆனந்தராஜ் போறாரு. போகும்போது அவர ஒரு சில பேர் வந்து கொன்றானுங்க. ஒரு கூலிப்படை மாரி கொன்றானுங்க. அடுத்த நாள் நியூஸ் வருது. சாவு வீடு மாரி வருது. எல்லாரும் வந்து பதறிட்டு இருக்கானுங்க. ஆளுங்கட்சியோட மாவட்ட செயலர் வந்துட்டாருன்னா பெரிய பிரச்சனை ஆயிரும்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு இருக்கானுங்க. யார் யாருன்னு எல்லாம் யோசிச்சுட்டு இருக்கானுங்க. அப்புறம் தான் தெரியுது நம்ம இவரு அமீரோட என்ட்ரி வருது. அமீர் வராரு. இப்ப நீங்க பொதுவா யோசிங்களேன். இப்ப வந்து ஒரு ஒரு வீட்ல ரொம்ப பெரிய சோகம் நடக்குது. போய் என்ன பண்ணும்? என்ன பண்ணுவோம், நம்மளும் நம்ம பங்குக்கு அமைதியா அஞ்சலி செலுத்திட்டு, வருத்தப்படாதீங்கன்னு சொல்லிட்டு வருவோம். நம்ம ஆளு என்ன பண்ணாரு? போய் சைட் அடிச்சுட்டு வந்தாரு. சைட் அடிக்கல. கூப்பிட்டு வச்சு சைட் அடிக்கிறாரு. அதுவும் யார விட்டு? சென்ட்ரல் மினிஸ்டர விட்டு. சென்ட்ரல் மினிஸ்டர விட்டு. லவ் பண்ற பொண்ணு. அந்த பொண்ணோட சோகத்த கூட புரிஞ்சுக்காத அளவுக்கு காதலிக்கிறாரு அவரு. ஸோ அந்த இதுல மூழ்கி போயிட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து கட்சி அந்த மாவட்டத்துக்கு வந்து இவர விட கொஞ்சம் பெரிய போஸ்டிங் இருக்கிறவர் தான் வந்து ஃபிளாஷ்பேக் சொல்றாரு. இவன் யாரு? என்ன? ஏதுன்னு. நம்ம ஆள் வந்து ஒரு கேபிள் ஆப்பரேட்டரா இருக்காரு. அவருடைய மாமா. சொந்தத்தில மாமா கிடையாது. தெரிஞ்சவரு. அந்த வெளியூர்க்காரரு. இவர் வந்து வந்து இவர் நம்ம இமான் அண்ணாச்சி வந்து கவுன்சிலரா நிக்கிறாரு. கவுன்சிலரா நிக்கிறேன்னு சொல்லிட்டு வந்து கேட்கிறாரு. இந்த மாரி இந்த கையெழுத்து போடுவாங்க. சாட்சி கையெழுத்து போடுவாங்க. இந்த எலக்ஷன் கமிஷன்ல போடும்போது, சரி போடான்னு சொல்லிட்டு வரும்போது, அப்பதான் வந்து ரோட்ல நடந்து வந்துட்டு இருக்காங்க. அதாவது பிரச்சாரம்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது, ஆப்போசிட் கேங்ல வந்து ஆனந்தராஜோட பொண்ணு வந்து எலக்ஷன்ல நிக்குது. அதான் நம்ம ஹீரோயின். அத பார்த்தோனே நம்ம ஆளு என்ன பண்ணிடுறாருன்னா, லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட். ஃபர்ஸ்ட் எய்ட் ஆகுது. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, இமானாஞ்சி அவரோட போஸ்டிங் வந்து இவன் கேட்டு வாங்கிக்கிறான். நான் நிக்கிறேன். நீ பிரச்சனை இல்லன்னு சொல்லிட்டு. சரின்னு சொல்லிட்டு உள்ள போறான். உள்ள போயிட்டு கையெழுத்தெல்லாம் போட்டு இது பண்ணிடுறானுங்க. அதுக்கப்புறம் எலக்ஷன் நடக்குது. இவன் ஒரு பக்கம் ஜெயிச்சிடுறான். அங்க ஆப்போசிட்ல அவங்க ஜெயிச்சிடுறானுங்க. இது ஒரு பக்கம் ஓடுது. இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, கரண்ட்டுக்கு வரானுங்க. கரண்ட்டுக்கு வரும்போது இவன் மேல வந்து பழி போடுறானுங்க. இந்த மாரி இவன் தான் வந்து கொலை பண்ணிட்டான்னு சொல்லிட்டு அந்த வாக்குமூலம் குடுக்குறான். அந்த கூலிப்பட தலைவன் வந்துட்டு. அப்புறம் வந்து பிரச்சனை ஒரு மாரி பெருசாகி போயிட்டு இருக்குது. இதுக்கப்புறமா திருப்பி ஃபிளாஷ்பேக். இங்க வந்து போயிட்டு, போயிட்டு வந்துட்டு இருக்கானுங்க. இதுவே ஒரு தலைவலிங்க. ஃபிளாஷ்பேக் போகும். இதுக்கு வரும். அவ்ளோ கஷ்டப்பட்டு சொல்லி கதையே இல்லாத இந்த படத்த. இப்ப வந்து ஃபிளாஷ்பேக். அதுக்கப்புறம் என்ன பண்றாருன்னா, இவர் வந்து ஒவ்வொரு இதையும் ஒவ்வொரு ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்துக்கிறாரு. நேரா வீட்ல போய் பார்க்கறது. அதுவும் டைரக்ட்டா அப்பா முன்னாடி சைட் அடிக்கிறது, பேசுறது எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்காரு. இந்த கதையில பார்த்தீங்கன்னா, இவருக்கு ஃபுல் வேலையே என்னன்னா, அந்த புள்ளைய பார்த்துட்டே இருக்கணும். வேற எந்த வேலையும் கிடையாது. அவர் வந்து ஒரு கவுன்சிலர் ஆயிட்டாரு. போய் மக்கள் பிரச்சனை கேட்கணுமா? அதெல்லாம் கிடையாது. உயிர் தமிழுக்குன்னு டைட்டில பார்த்தோனே, ஏதோ தமிழ் மொழி சம்மந்தப்பட்டது. தமிழ் மொழிக்காக போராடுற மாரி கதை வரும்னு நெனச்சேன். ஹீரோயின் பேரு தமிழ்ன்னு தெரியற வரைக்கும். ஸோ அதுக்கப்புறமா ஒரு பக்கமா சைட் அடிக்கிறாங்க. அப்புறம் அவங்களும் பேசிக்கிறாங்க. அதுக்கப்புறமா இவரு ஆனந்தராஜ் வந்து கோவப்படுறாரு. எதுக்கு நான் வந்து இவன எப்படி நான் மாப்பிள்ளையா ஏத்துக்கிறது? இவன் எதிர்க்கட்சியா இருக்கான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நெறைய அரசியல் இதெல்லாம் உள்ள போயிட்டுருக்கும். நெறைய ரெஃபரன்ஸ்லாம் வரும். அது எப்படின்னா, இப்ப நம்ம ஊர்லயே பார்த்தீங்கன்னா, இந்த கவுன்சில் எலக்ஷன்லாம் ஒரு பெரிய கூத்துலாம் நடக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, வீட்ல வந்து ஃபேமிலியே வந்து டிஎம்கே, ஏடிஎம்கே ஏதாவது ஒரு கட்சியா இருக்கும். எலக்ஷன்ல போய் போட்டி போடுவானுங்க. அது அப்படி இல்லன்னா இன்னொரு கூத்து நடக்கும். என்னன்னா நாமினேஷன் தாக்கல் பண்ண போவானுங்க. தாக்கல் பண்ண போம்போதே கட்சி அப்பயே தாவிருவானுங்க. இவனுக்கு செல்வாக்கு இருக்கும். தாவி வேற அப்ப இது ரூலிங் பார்ட்டியோ அங்க போய் மாறிட்டு அப்படியே வந்துருவானுங்க. இதெல்லாம் நடக்கும். இன்னொரு கூத்து என்னன்னா ஜெயிச்ச பிறகு கட்சி மாறிடுவானுங்க. அடடா! இதெல்லாம் எனக்கு தெரியாதே! அதான் நடக்கும். அந்த மாரி வந்து இவரு இது பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் என்னன்னா, அந்த மாரி இவரு வந்து கோச்சிட்டு இருக்காரு. அப்ப அந்த பொண்ணு என்ன சொல்லுதுன்னா, எனக்காண்டி தான் நிக்கிறாரு. நான் சொன்னா எலக்ஷன் விட்டு போயிருவாரு. ஆனா அப்பயும் அவரு கேட்க மாட்டாரு. இல்ல நான் வந்து புடிச்ச புள்ள தான் நிப்பேன். அதே மாதிரி நீ வந்து அவன கல்யாணம் பண்ணிக்காத. அதுக்கு பதிலா வேற யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கோன்றான். அந்த அம்மா ஒத்துக்கவே இல்ல. ஸோ அதுக்கப்புறமா அவங்க வீட்ல இன்னொரு கேரக்டர் இருப்பாங்க. ஒரு அவங்களோட அத்தை. ஹீரோயினோட அத்தை. அவங்க வந்து பேசுவாங்க. அவங்களும் வந்து அவங்க பங்குக்கு பேசுவாங்க. சரி ஓகே என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் தான் அடுத்த நாள் ஜாக்கிங் போவாரு. இந்த படத்தோட ஸ்டார்ட்டிங்ல இந்த கதையெல்லாம் நடக்கும். இதுக்கப்புறம் தான் நியூஸ் வைரல் ஆகுது. ஒரு பெரிய பிரச்சனையாகுது. இதுக்கப்புறம் என்ன பண்றாருன்னா, நம்ம ஆளு வந்து ஓபிஎஸ் மெத்தட் எடுக்குறாரு. நேரா போய் சமாதியில உட்காந்துட்டு,
இந்த ஆன்மா என்ட்ட பேசிச்சு. அந்த ஆன்மா பேசிச்சுன்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டாங்க. பட் அது ஓவர் சேச்சுரேட் ஆயிடுச்சு. ஏன்னா, ஆல்ரெடி தமிழ் படம் 2ல வரும்போது அது பெருசா அந்த சீன் இது பேசுனாய்ங்க. அப்புறம் அவங்க அப்பவே படத்த எடுத்துட்டாங்க. ரிலீஸ் பண்ணதான் லேட் ஆயிருச்சு. வருஷக்கணக்கா எடுத்துட்டு இருந்த படம்ல. ஆமா, ஆமா. மேல சொல்லுங்க. அது இது பண்ணிட்டு இருந்தானுங்க. அதுக்கப்புறம் என்னன்னா, ஒரு போட்டி ஒண்ணு வச்சுக்கிறாங்க. இந்த மாரி நீ நீ ஜெயிச்சா என்ன பண்ணுவ? நான் ஜெயிச்சா என்ன பண்றேன்னு வச்சுக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு சீன் இருக்குது. என்னன்னா வந்துட்டு, இவனுக்கு வந்து ஆல்ரெடி ஒரு வாட்டி எம்எல்ஏ சீட் குடுக்க பிளான் பண்ணியிருப்பானுங்க. யாருக்கு இவனுக்கு ஹீரோக்கு தானே? ஆமா. அப்பயே வேணான்னு சொல்லியிருந்திருப்பான். எதுக்குன்னா வந்துட்டு, இவரு மாமா கோச்சுக்காருன்னு சொல்லிட்டு விட்டுருப்பான். சரி இந்த வாட்டி நிக்கலான்னு சொல்லி பார்க்கும்போது, இவரு அகைன் நிக்கிறதுனால வேணான்னு சொல்லிட்டு வந்துருவான். இந்த மாரி இறந்துட்டாரு. பொண்ணு நிக்கிறதுனால எனக்கு வேணாம். அதுக்கப்புறம் பொண்ணுகிட்ட வேணான்ருவான் ஃபர்ஸ்ட்டு. ஃபர்ஸ்ட்டு வேணான்ருவான். வேணான்னு சொல்லுவான். எதுக்கு சொல்லுவான்னா, இந்த என் மேல கொலைப்பழி வேற இருக்கு. இப்ப நான் அந்த தொகுதியில நின்னா, அங்க நிக்கிறதுக்காக நான் தான் அவர கொன்னேன்னு நெனச்சுருவாங்க. அதனால வேணான்னு சொல்லிருவான். ஸோ, அதுக்கப்புறம் என்னன்னா, உள்ள போய் பேசுவாங்க. ஒரு சின்ன ஈகோ கிளாஷ் நடக்கும். அந்த ஈகோ கிளாஷ் தான் எல்லா படத்துலயுமே வந்துட்டு ஒரு பெரிய பாயிண்ட்டா இருக்கும். அதுவரைக்கும் படம் நகரவே நகராது. இந்த படம் ஸ்டார்ட்டிங்லேருந்து நகரல. கிளைமேக்ஸ்ல கொஞ்சம் நகர்ந்துச்சு. நகர்ந்துச்சா? சரி ஓகே. அதுக்குள்ள கிளைமாக்ஸ் வந்துட்டீங்க. இது ரொம்ப சீக்கிரம் முடிஞ்சிரும் போலயே! ரெக்கார்டிங் 5 நிமிஷம் கூட ஆகல. எங்க நகரவே இல்லன்னு சொன்னீங்கல்ல, அதனால சொல்றேன் கிளைமேக்ஸ்ல நகர்ந்துச்சு. ஸோ, இதுக்கப்புறம் இவனும் போய் மனு தாக்கல் பண்றான். எலக்ஷன் சூடு பிடிக்குது. ஒவ்வொரு பக்கமும் கேம்பெயின் பண்ணிட்டு இருக்காங்க. இவன் ஸ்டார்ட்டிங்ல என்ன பண்றான்னா, ஒரு திட்டம் ஒண்ணு கொண்டாரான். அதாவது இவங்க கட்சி தொண்டங்க வேலை பார்க்குறாங்கல்ல, அவங்களுக்கு காசு குடுக்கலாம்னு சொல்லிட்டு. அதாவது எலக்ஷன் கமிஷன் மேல தெரியாம இப்ப எலக்ஷன் கமிஷன் தெரிஞ்சா வந்து நீங்க இது லஞ்சம் இல்ல அது. அதனால என்ன பண்றாங்கன்னா, ஒரு திட்டம் ஆரம்பிக்கிறாங்க. தெரிஞ்சால் சம்பளமா. சம்பளமா குடுத்துட்டு, தெரிஞ்சே வந்துட்டு அதாவது என்ன சொன்னா பப்ளிக்கா காசு குடுக்குறானுங்க. கட்சிக்காரங்க குடுக்குறாங்க. அந்த காசு வந்து ஆட்டோமேட்டிக்கா போற மாரி ஒரு பிளான் பண்ணிட்டானுங்க. இந்த திட்டம் வந்து ஆப்போசிட் கேங்க்கு ஈஸியா தெரிஞ்சிருச்சு. இவங்களுக்கு முன்னாடி அவங்க அனௌன்ஸ்மென்ட் பண்ணிட்டு காசு குடுக்குறானுங்க. காசு குடுக்கும்போது இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் அடி விழுது. என்ன பண்றதுன்னே தெரியல. உட்கார்ந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. சரி அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு பார்த்தா, சரி நம்ம வந்து இவங்களுக்கும் காசு குடுத்துடலான்னு சொல்லிட்டு பிளான் பண்றானுங்க. அதுவும் லீக் ஆயிருது. என்ன பண்றானுங்க, ஒரு ஓட்டுக்கு 10,000ன்னு சொலையா குடுக்குறானுங்க. ஆப்போசிட் சைட்ல. ஹீரோயின் குடுக்கும். ஸோ அப்படி குடுக்கணும் என்ன பண்றாங்கன்னா, ஹீரோயின்க்கு குடுக்குறாங்க. பட் ஆனா என்ன பிரச்சனைன்னா, காசு வந்து ரொம்ப அதிகமா செலவாகுது. 2வது இப்ப தான் இறந்திருக்காரு. இவருக்கு பொண்ணுக்கு வந்து அந்த மணி லாண்டரிங் பத்திலாம் பெருசா தெரியாது. யார் யார் எவ்வளோ யூஸ் பண்ணியிருப்பா, என்ன ஏதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால என்ன பண்றாங்கன்னா, ஒருத்தன்ட்ட போய் கேட்கறாங்க. அதாவது ஒரு பினாமிட்ட போய் பேசுறானுங்க. அவன் வந்து என்ன சொல்றான்னா, "நான் இவ்வளோ காசு குடுப்பேன். எனக்கு வட்டியோட இவ்வளோ வந்துரணும். இல்லன்னா நடக்கிறதே வேறன்னு" சொல்லி மிரட்டி தான் குடுக்குறான். அவன் கையெழுத்து போட்டு குடுத்துடுறாங்க. கையெழுத்து போட்டு காசு வாங்கி இந்த காசுலாம் டிஸ்ட்ரிபியூட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா இவன் ஓட்டு கேட்க போறான். ஓட்டு கேட்கும்போது போய் பார்த்தா, எல்லாரும் வந்து நாங்க ஓட்டு போட மாட்டோம். நாங்க உங்கள்ட்ட காசு வாங்கிட்டோம். அதனால அவங்கள்ட்ட ஓட்டு போடுவோம்னு சொல்றான். சரின்னு ஓகேன்னு சொல்லிட்டு இவனும் விட்டுறான். விட்டுட்டு அடுத்த மறுபடியும் பிரச்சாரம்லாம் போகுது. இதெல்லாம் ஒரு பக்கம் நடக்குது. கடைசி எலக்ஷனும் ஓட்டெல்லாம் போட்டு முடிச்சாச்சு. இப்பதான் கிளைமாக்ஸ் ஒவ்வொன்னா ரிவீல் ஆகுது. ஆ இந்த கேப்ல தான் என்ன ஆகுதுன்னா, இவன் நடுவுல ஜெயிலுக்கு போயிருப்பான். ஜெயிலுக்கு போம்போது தான் உள்ள போம்போது, இவன போட்டு தள்ள பிளான் பண்ணுவானுங்க. அமீர் அண்ணாவ. நம்ம ஹீரோ போட்டு தள்ள பிளான் பண்ணுவாங்க. ஆ பிளான் பண்ணுவானுங்க. அதே மாரி இவனையும் போட்டு தள்ள பிளான் பண்ணுவாங்க. அந்த கூலி பட தலைவன. வீராவ. அவன ஆ அவன போட்டதுல வந்து ஒருத்தன் பிளான் பண்ணி போவான். அவன வந்து ஒரு போலீஸ் புடிப்பான். புடிச்சுட்டு இது சரியான டைம் இல்ல. அப்புறம் டைம் பார்த்து சொல்றேன்னு சொல்லிட்டு சொல்லுவான். சரி ஓகே. நமக்கு தெரிஞ்ச ஆளுன்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுவானுங்க. அடுத்து என்ன நடக்கும்னா, அன்னைக்கு நைட்டோ இல்ல அடுத்த நாள் நைட்டோ, அந்த கூலி பட தலைவன வந்து போட்டு தள்றதுக்கு அவன் உள்ள போவான். இன்னொருத்தன் வந்தான் இல்லையா? அவன் உள்ள போம்போது போலீஸ்காரன் வெளிய நிப்பான். இப்ப உள்ள போம்போது இவன் ஒரு ஷாக் குடுப்பான் ஃபர்ஸ்ட்டு. யாரு? கூலி பட தலைவன் வந்துட்டு, "நீ வருவன்னு தெரியும். இவரு முதல்லயே சொல்ட்டாருன்னு" சொல்லிட்டு. அந்த ஸ்கெட்ச் போட்டு உன்ன இங்க வர வச்சேன்னு சொல்லுவான். அதுக்கடுத்து இவன் இவன் பதறுவான். அப்புறம் என்னடான்னா, போலீஸ்காரன் ஒரு ட்விஸ்ட் குடுப்பான். உங்க 2 பேரும் வச்சுனா, உன் பிளானா கிடையாது. இவரோட பிளான் சொல்லிட்டு நம்ம ஆளு என்ட்ரி குடுப்பாரு. என்ன ஒரு மாசு. அதாவது படத்திலேயே வந்து ட்விஸ்ட்ன்றது இந்த ஒரு இடம் தான் போல. அது என்ன கருமமோ! எனக்கு எங்க ட்விஸ்ட்டா ஃபீல் ஆச்சுன்னா, அமீர் குடுக்குறேன்னு சொன்ன தொண்டர் சம்பளத்த ஹீரோயின் குடுத்துச்சுல்ல, முதல்ல. அப்பதான். அப்பவே நான் என்ன நெனச்சேன்னா, அவங்க கூட்டத்துல ஒருத்தன் இருப்பான்ல, இவங்களுக்கு எல்லாத்தையும் சொல்றதுக்கு, அமீர் கூட. ஆமா, ஆமா. அந்த ஆளா நான் இமான் அண்ணாச்சியவே கற்பனை பண்ணிட்டேன். அவரு தான் ஹெல்ப் பண்றாரோ! இல்ல, இல்ல. இமான் இல்ல. இல்ல அவர் இல்ல. நான் அப்படி நெனச்சுட்டேன். அதுக்கப்புறமா அந்த ட்விஸ்ட்டையும் உடைக்கிறானுங்க. கூட இன்னொருத்தன் இருப்பான். அவன் தான் வந்து எல்லாத்தையும் போட்டு, போட்டு குடுத்துருப்பான். அது வந்து இன்னொருத்தன் வந்து ஃபோன் பார்க்கும்போது இந்த நம்பர் வச்சு கண்டுபிடிச்சுருவானுங்க. ஸோ இவன் தான் வந்து கருப்பாடுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா எலக்ஷன கவுண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. அப்பதான் கொஞ்சம் இதாகுது. என்னன்னா,
முதல் கட்ட வாக்கு எண்ணிக்கை 2 அந்த மாரி போயிட்டு இருக்குது. ஃபர்ஸ்ட்டு இது பண்ணும்போது போயிட்டு இருக்கும்போது 2 பேருக்குமே வந்து ஒரு ரொம்ப கம்மியான டிஃபரன்ஸ் தான் ஓட்டோட இது போயிட்டே இருக்குது. எல்லாத்துலயும் இவளே இவளே ஜெயிச்சுட்டு வந்துட்டு இருக்கா. மொத சுற்றுல மட்டும் அமீர் டாப்ல இருப்பாப்ல. தபால் ஓட்டுல. அதுக்கப்புறம் வரிசையா ஹீரோயின் டாப்ல இருக்கும். ஸோ அது அது இது பண்ணிட்டு இருப்பானுங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, ஒவ்வொரு இதா ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் போக போக என்ன ஆகும்னா, எல்லாருக்கும் அமீர் மேல சந்தேகம் வந்துரும். ஏன்னா இவனுக்கு வந்து அவன் மேல ரொம்ப பைத்தியமா இருக்கான். அவனுக்கான அரசியல் வந்தான். சரி ஓகே தோத்துட்டா நம்ம இப்ப இது பண்ணிக்கலாம்னு நெனச்சு அவன் பிளான் பண்ணியிருப்பான் போல. அப்படின்னு கட்சியில பேச ஆரம்பிச்சுருவாங்க. வீட்ல ஒரு எம்எல்ஏ இருந்தா போதாதான்னு அவங்களே முடிவு பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறமா ஒவ்வொரு இதா போகுது. இவனும் வந்து தனியா ஒரு இடத்துல உட்கார்ந்துருக்கான். உட்கார்ந்து தேடிக்கிட்டு இருக்கானுங்க. நெறைய பிரச்சனை போயிட்டு இருக்குது. ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு மாரி இது பண்ணிட்டு இருக்கானுங்க. என்ன பண்றதுன்னே தெரியல. நானும் நெனச்சேன்னா படம் பார்க்கும்போது, சரி அமீர போட்டு தள்ளிருவாய்ங்க. நான் அந்த மாரி நெனச்சுட்டு இருந்தேன். கதை வேற எங்கேயோ போயிரும்னு நெனச்சீங்களோ? வாய்ப்பே கிடையாது. நீங்க யோசிக்கிற அளவுக்குலாம் டைரக்டர் யோசிக்கல ப்ரோ. நான் ஏன் அப்படி நெனச்சேன்னா, ஏன்னா இவன் வந்து ரொம்ப பைத்தியமா இருக்கான். மேபி இவன் பண்ணியிருப்பான்னு சொல்ட்டு, இவங்க பிளான் பண்ணி கொன்றுலாம். கொன்னுட்டு இன்னொரு எலக்ஷன் வந்துரும்ல. தோத்து இதாயிட்டான். இப்ப இது பண்ணாலும் இதாகாது. ஆட்டோமேட்டிக்கா ஏதாவது பிளான் பண்ணி மாக்கணும். நான் அந்த மாரிலாம் நெனச்சேன். அந்த மாரி ஒரு 10% நெனச்சிருந்தா கூட அந்த படம் தப்பிச்சிருக்கும். அந்த மாரி அவங்க யோசிச்சிருந்தா, எடுத்திருந்தா நீங்களும் நானும் எதுக்கு இன்னைக்கு உட்கார்ந்து இத பத்தி பேசியிருக்க போறோம்? சரி விடுங்க. அது அவங்களோட பிரச்சனை. சரி அதுக்கப்புறம் தான் என்ன ஆகுதுன்னா, ஒவ்வொரு இதா போயிட்டு இருக்குது. இந்த சீனுக்குலாம் முன்னாடி இவர் வந்து ஒரு பிரஸ் மீட் ஒண்ணு வச்சு குடுப்பாரு. பிரஸ் மீட்ல கேட்பாங்க. நீங்க ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லன்னு சொல்றாங்களே. ஏன்னா அவங்க அப்பா அப்பதான் ஜெயிச்சா இது இறந்திருக்காரு. ஸோ அதனால வந்து இவரு அந்த பொண்ணு தான் ஜெயிக்க வாய்ப்பு இருக்குன்னு நெறைய பேர் சொல்லும்போது, எனக்கு இவிஎம் மிஷின் மேல நம்பிக்கை இருக்குன்னாரு. எனக்கு அப்ப என்ன தோணுச்சுன்னா, ஓகே இந்த ஆள் வந்து உள்ள போய் தான் கோல்மால் பண்ணுவான்னு நெனச்சேன். ஆனா அந்த மாரி எதுவும் பண்ணல. அவர் உள்ள ஆள வச்சு கோல்மால் பண்ணிருப்பாரு. ஸோ அந்த மாரி நெனச்சேன். அந்த மாரி எதுவும் பண்ணல. சரி ஓகே நல்லா போயிட்டு இருக்குது. கடைசில பார்த்தா கடைசி ரவுண்டு. இதுல வந்து ஓரளவுக்கு மெஜாரிட்டி வந்தா தான் ஜெயிக்க முடியும். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6000 சில்ற வாழ்க்கை என்னமோ அப்ப வித்தியாசம் இருந்துச்சு 2 பேருக்கும். அப்புறமா நடக்குது. அப்ப பார்த்தா கொஞ்சம் என்ன ஆகுதுன்னா, ஒரு மிராக்கிள் மாரி நடக்குது. என்னன்னா ஓட்டு வந்து கொஞ்சம் பெர்சன்டேஜ் ரொம்ப அதிகமா வருது. ஏன்னா, அது வந்து அவரோட தொகுதி. அது அவரோட தொகுதி மீன்ஸ் அப்ப கவுன்சிலரா இருக்கும்போது அந்த வார்டு, அந்த ஏரியா. சரி அது எப்புட்றா அதிகமாச்சுன்னு பார்த்தா, நம்ம ஆளு என்ன பண்ணியிருக்காரு, தனித்தனியா போய் பேசியிருக்காரு. நீங்க எல்லாரும் காசு வாங்கிட்டீங்க. இல்ல, நீங்க எல்லாரும் ஒவ்வொருத்தர்கிட்டயா போய் தனித்தனியா பேசுறாருன்னு சொல்ல வந்தேன். ஸோ போய் பேச ஆரம்பிக்கிறாரு. பேச ஆரம்பிக்கும்போது என்ன சொல்றாருன்னா, நீங்க வந்து எல்லார்ட்டயும் காசு வாங்கிட்டீங்க. நீங்க காசு வாங்கிட்டீங்க பிரச்சனை இல்ல. மத்தவங்கலாம் போடட்டும். உன் ஒரு ஓட்ட மட்டும் என்ட்ட போடு. அப்ப உனக்கு மனசாட்சியும் உறுத்தாது. எனக்கும் ஓட்டு போட்ட மாரி இருக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்ணி ஆனா இதுல ட்விஸ்ட்டே என்னன்னா, இவர் வந்து எல்லார்ட்டயும் சொல்லியிருப்பாரு. இப்ப குடும்பத்துல 5 பேர் காசு வாங்கியிருக்காங்கன்னா, 5 பேர்ட்டயும் சொல்லியிருப்பாரு. அதுல தனித்தனியா பேசியிருக்கனால யாருக்கும் தெரியாதுல்ல. ஏன்னா ஆல்ரெடி சத்தியம் வாங்கிட்டாங்கனால எல்லாரும் பேசி முடிவு பண்ணிட்டாங்க. எல்லாரும் ஓட்டு போடணும்னு சொல்லிட்டு. இவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா, ஒவ்வொரு ஆள்ட்ட போய் கேன்வாஸ் பண்ணியிருப்பாரு. அது வந்து கரெக்ட்டா ஒர்க் அவுட் ஆயிரும். அங்க ஒர்க் அவுட் ஆனதுனால ஆட்டோமேட்டிக்கா எல்லா ஓட்டும் அண்ணனுக்கே வந்துரும். கடைசில இவர் ஜெயிச்சுருவாரு. கடைசியா ஒரு ஒரு குறிப்பிட்ட ஓட்ஸ் ஜெயிச்சுருவாரு. அதுக்கப்புறமா நியூஸ்ல ஹெட்லைன் வருது. இந்த மாரி இவர் மேல தப்பு இல்ல. பண்ணதெல்லாம் வந்துட்டு அந்த காசு குடுத்தான் இல்லையா? அந்த புரோக்கர். அவன் தான் வந்து எல்லா வேலையும் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு கடைசியா வந்துரும். கோபண்ணா. கோபண்ணா தானே அவரு பேரு? அது தெரியல. ஏதோ ஒரு அந்த பினாமி பேரு. ஆமா, கோபண்ணா தான். தெரியல. இந்த படத்திலேயே வந்து அங்கங்க வந்து கரண்ட் பாலிடிக்ஸ் வச்சு பேசியிருப்பானுங்க. பட் ஆனா வந்து அது எல்லா இடத்துலயும் கரெக்ட்டா ஒர்க் அவுட் ஆச்சா என்னன்னு தெரியல. ஏன்னா ஒரு சில பேர் கேரக்டர் பார்த்தா தெரியுது. ஆனா வந்து பேரு தெரிய மாட்டேங்குது. இந்த பேர் பேரு தெரிஞ்சாலும் கேரக்டர் அந்த மாரி இருக்க மாட்றானுங்க. மாத்தி மாத்தி இது பண்ணிறானுங்க. ஒரு ஒரு மாரி ஒரு குழப்படியா வச்சிருக்காங்க. ஆமா. அங்கங்க இருக்கிற சில குறியீடுகள் புரியுது. மத்தபடி ஓவராலா ரொம்ப இதா இல்ல. ஓகே. அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2 பேரும் சேர்ந்துருவாங்க. உடனே கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லும்போது, இல்ல அதெல்லாம் பண்ண முடியாது. 2 பேரும் ஆப்போசிட்டா நம்ம நின்றுருக்கோம். இப்போ போய் நம்ம கல்யாணம் பண்ணோம்னா மீம் கிரியேட்டர்ஸ்லாம் வச்சு நம்ம செஞ்சுருவானுங்க. ஸோ அதனால ஒரு பிளான் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு பிளான் போடுறானுங்க. எனக்கு இந்த பிளான் பார்க்கும்போது நம்ம ஏ1க்கு நடந்த பிளான் மாரி தெரியுது. நீங்க என்ன சொல்ல வரீங்க? தலைவர் உயிரோட இருக்கும்போதா? இல்ல அதுக்கப்புறமாவா? இல்ல தலைவர் இல்ல. இந்த அம்மா தான் அப்போ ஒரு சேனல் வச்சிருந்துச்சுல்ல. அப்படியா? ஒரு ஆக்டர் ஒருத்தர் இருந்தார்ல. நம்ம ஆக்டர் இல்ல. ஒரு தெலுங்கு ஆக்டர். சோ சோமன் பாபு. அது அவங்க பெர்சனல் வச்சுக்கிட்டு ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இல்ல நம்ம வந்து நம்ம யார சொன்னோம்? நம்ம ஏ1 ஆ, ஆமாமா. ஏ1ன்றது வேற யாரும் இல்ல. ஓகே, ஓகே. கன்டின்யூ. இப்படியே டாச் பண்ணியாச்சு. டாச் பண்ணியாச்சு. ஸோ, அதனால என்ன பிளான் பண்றாங்கன்னா, முதல்ல வந்து இவங்க ஊருக்கு போயிருவாங்க. லண்டனுக்கு போயிருவாங்க. அடுத்து வந்து இவர் லண்டன் போயிருவாரு. படத்த இங்கேயே வந்து முடிச்சுருவானுங்க. அதோட நம்ம எப்படா முடிச்சோன்னு ஆயிரும். இந்த படத்த வந்து நாங்க 2 பேரும் தியேட்டர் பிரிண்ட்ல தான் பார்த்தோம். தியேட்டர் பிரிண்ட்ல பார்க்கும்போது எனக்கு 6 மணி நேரம் ஆச்சு. நானாவது பரவால்ல 6 1/2 மணி நேரம் உட்காந்து பார்த்துட்டேன். இவங்களோட டைமிங் கேட்டீங்கன்னா அதிர்ச்சி ஆயிருவீங்க. நீங்க சொல்லுங்க நீங்க எவ்வளோ நேரம் எடுத்துக்கிட்டீங்க?
2 நாள். 2 நாளா ஒரு படத்த வச்சு ஓட்டி, கன்டினியூஸா பார்க்கவே முடியல. இத்தனைக்கும் வேற வேல கூட இல்ல. ஆனாலும் அத தொடர்ந்து பார்க்க முடியல. ஸோ அந்த மாரி ஒரு கொடுமை தான் இங்க போயிட்டு இருக்குது. இந்த படத்துல வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் புடிச்சு அடிச்சிருப்பானுங்க. ஆனா மெஜாரிட்டி அடிச்சது வந்துட்டு ஏடிஎம்கேவ தான். ஏடிஎம்கேவ தான். அது ஏடிஎம்கே வந்து எந்த ஏடிஎம்கேன்னா, நான் சேர்ந்திருந்த ஏடிஎம்கேயும் சரி, பிரிஞ்சிருந்த ஏடிஎம்கேயும் சரி. 2 ஏடிஎம்கேயும் பாரபட்சம் பார்க்காம அடிச்சிருக்கானுங்க. வேற வந்து தமிழ பத்தி பேசம்போது, ஒரு சில இடத்துல தமிழ் ஒழுங்கா பேசியிருக்கானுங்க. பட் ஆனா எண்ட் ஆஃப் த டே ஒரு பொண்ணுக்கு போறதுனால அந்த வேல்யூ அடி வாங்கி போச்சு. அது இல்லன்னா இந்நேரம் நாம் தமிழர் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, கொண்டாடி இருப்பாய்ங்க. அந்த அதெல்லாம் வெட்டி ஒட்டிட்டு கொண்டாடியிருப்பானுங்க. வேற வழி இல்லாம போயிருச்சு. அந்த அந்த பொண்ணு வீட்டு முன்னாடி மீட்டிங் போடுவாப்லல, அதிலேயே சொல்லுவாரு. அதுல மியூட் பண்ணியிருப்பாங்க அந்த வார்த்தையெல்லாம். நான் சொல்லலாமா? ஒன்றிய அரசுங்கிறது மாமனார் மாரி. மாநில அரசுங்கிறது மருமக மாதிரி. எல்லாத்தையும் ஓகே. நீங்க குறியீடாவே வச்சாலும் புரியுது எல்லாருக்கும். டைரக்ட்டா இவங்கள தான் சொல்றீங்க. அந்த வார்த்தைய மியூட் பண்ணாம இருந்தா எனக்கு இன்னும் நல்லா இருக்கும்னு தோணுச்சு. இல்ல அது மியூட் பண்ணா தானே நீங்க சென்சார்ல தப்பிக்க முடியும். அதுவும் சென்ட்ரல் கவர்மெண்ட்ட பத்தி நீங்க ஏதாவது ஒரு சின்ன விஷயம் சொன்னாலும் சரி முடிச்சு விட்டுறானுங்க. அப்ப நீங்களும் இத எடுத்துருங்க. இல்லன்னா என்னைய முடிச்சு விட்டுருவாய்ங்க. இல்ல. நான் சென்சார் போட சொல்றேன். ஓ! சரி, சரி. ஓகே. இதெல்லாம் ஒண்ணும் ஆகாது. இருந்தாலும் பார்த்து இல்ல முதல்ல அவங்களுக்கு தமிழ் தெரியணும். 2வது அவங்களுக்கு அறிவு இருக்கணும். 2ம் அவங்கள்ட்ட கிடையாது. ஸோ அதனால நம்ம தப்பிச்சுருவோம். ஸோ இந்த படத்துல வந்து வேற என்ன இருக்குன்னா, பாட்டு அதுக்கு எதுக்கு இருக்குன்னு பாட்டுக்கும் தெரியாது, நமக்கும் தெரியாது. வேணாம் ப்ளீஸ். ஆமா. அத பத்தி பேசாதீங்க. யாருங்க மியூசிக் டைரக்டரு? தெரியல. ஏதோ புதுமுகமா தான் இருக்கும். இது வந்து ஒரு லோ பட்ஜெட் தான் நெனைக்கிறேன். லோ பட்ஜெட்ல சம்பளம் மட்டும் நல்லா வாங்கிட்டு செட்டில் ஆயிட்டாரு. ஆதம் டைரக்டர் இருக்கார்ல. இப்ப படத்தோட டைரக்டருக்கு வருவோம். அவர் இதுக்கு முன்னாடி ஒரு படத்துல ஒர்க் பண்ணியிருக்காரு. அது என்ன படம்னு உங்களுக்கு தெரியுமா? இல்ல நான் டைரக்டர் பேரே தெரியாது எனக்கு. டைரக்டர் பேர் வந்து ஆதம் பாவா. அவரு இதுக்கு முன்னாடி ஒரு வேற லெவல் பொலிட்டிக்கல் ஃபிலிம் ஒண்ணு புரொடியூஸ் பண்ணியிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு அந்த அறிவ வச்சுட்டு இந்த படம் எடுத்திருப்பாருன்னு நெனைக்கிறேன். அது என்ன படம்னு நெனைக்கிறீங்க? எனி கெஸ்? பொலிட்டிக்கல் ஃபிலிமா? நான் ரீசென்ட்டா எந்த படமும் பார்த்தது இல்லையே! ரீசென்ட்டா வரல. ஒரு 1 1/2 வருஷம், 2 வருஷம் இருக்கும்னு நெனைக்கிறேன். ஐ திங்க் சோ அந்த படம் வந்து. ஆ என்ன படமா இருக்கும்? தெரியலையே! ஆன்டி இந்தியன். பார்த்திருக்கீங்களா அந்த படம்? ஆன்டி இந்தியன் ப்ளூ சட்டை மாறன் நடிச்ச படமா? ஆதம் பாவா புரொடியூஸ் பண்ணியிருக்காரு. ஆமா, ஆமா. அது ஆதம் பாவா தான் புரொடியூசர். ஓ! புரொடியூசர் டைரக்டர் ஆயிட்டாரா? ஆமா. அதான் சொல்றேன். அந்த படத்த புரொடியூஸ் பண்ணி அந்த அரசியல அப்படியே இது பண்ணிட்டு இங்க வந்திருக்காருன்னு நெனைக்கிறேன். ஓ! யாரு நம்ம ஆள் வந்து படம்லாம் எப்படி எடுக்கணும்னு சொல்லி கேட்டு ஒரு காவியம் எடுத்தாரு அந்த ஆளா? ஆமா. மூளைய கசக்கி பிழிஞ்சா நல்ல கதை வரும்னு ஒரு கண்றாவி எடுத்து வச்சார்ல. சரி ஓகே. இப்போ உள்ள ஜெனரேஷன் பார்த்தீங்களா? அவங்க ஒரு ப்ரொஃபஷன் எடுத்து வர்றாங்க. ஆனா வேற ப்ரொஃபஷனுக்கு மாறிர்றாங்க. ஆக்டரு ஆக்டர் மியூசிஷியன் ஆயிடுறான். மியூசிஷியன் ஆக்டர் ஆயிடுறான். காமெடியன் மொத்தத்துல எல்லாரும் அதாவது டைரக்டர், புரொடியூசரு, மியூசிக் டைரக்டர் எல்லாருக்கும் ஸ்கிரீன்ல வரணும். ஆக்ட் பண்ணணும். எனக்கு ஆக்டிங் வருதோ இல்லையோ நான் நடிக்கணும். அவ்வளோதான். இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னா? இதுக்கெல்லாம் யாரு விஜய் ஆண்டனிய சொல்ல வரீங்களா? இல்ல. பாக்கியராஜ் தான் காரணம். ஓ! பாக்யராஜ் டைரக்டரா இருந்து பாக்யராஜ் நல்லா நடிப்பாருங்க. இல்ல. அவரு தான் வந்துட்டு இல்ல. அவரு பாக்கியராஜுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா, தமிழ் சினிமால வந்துட்டு ஸ்க்ரீன் பிளே ஒருத்தர் எழுதுவாங்க. கதை ஒருத்தர் எழுதுவாரு. இவர் டைரக்ஷன் தனியா பார்ப்பாங்க. அந்த ஆள் வந்து தான் எல்லாத்தையும் நான் ஒரு ஆள் எடுக்கிறேன்னு சொல்லி எடுத்துட்டு, அது ஒரு ஈகோயிஸ்டிக்கா மாறிடுச்சு. ஆனா வந்து வெளிய பார்த்தா ஆன் பேப்பர்ல பார்த்தீங்கன்னா, இவர் ஒருத்தர் எல்லா வேலையும் பார்த்த மாரி இருக்கும். ஆனா ரியாலிட்டி லெவல்ல பார்த்தீங்கன்னா, உள்ள ஒரு பெரிய டீம் இருக்கும். அது வேற விஷயம்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கெல்லாம் கிரெடிட்ஸ் போறதில்ல. அவங்க கிரெடிட்ஸ் எதுவும் பெருசா வராது. 2வது அப்ப இருந்த மாரி இருந்துச்சுன்னா, நமக்கு வந்து ஒரு டைம் இருக்கும். எப்படின்னா வந்து இப்ப நீங்க இப்ப கதை கொண்டு வந்து கேட்கும்போது நமக்கு தெரிஞ்சிரும். இந்த கதை ஓடுமா, ஓடாதான்னு தெரிஞ்சிரும். கதை ஓடுற மாரி இருந்துச்சுன்னா, ஸ்க்ரீன் பிளேக்கு மூவ் பண்ணுவாங்க. ஒவ்வொரு ஆளு போம்போது உங்களுக்கு வந்து அந்த ஹைரார்கி கரெக்ட்டா வரும். ஆனா இவங்க ஒரு ஆள் எடுத்து பண்றேன்னு என்ன பண்ணிடுறானுங்க, ஒரு கூட்டத்த விட்டுருவானுங்க. அவைங்க வந்து கதைய வந்து எதுக்கு எங்க ஆரம்பிக்குது, எங்க முடியுதுன்னு தெரியாது. சும்மா எழுதி வச்சுருவானுங்க. நேரா ஷூட்டிங் ஸ்பாட் போ வேண்டியது. அங்க உட்காந்து மிச்ச கதைய உட்காந்து எழுதிட்டு இருக்கிறது. சீரியல் ரைட்டர்ஸ் மாதிரி. ஆ அந்த மாரி இத பண்ணிட்டு இருக்கானுங்க. அவங்க வந்து சீரியல் ரைட்டர்ஸ் வந்து அப்பப்போ ஒவ்வொரு எபிசோட் முடியும்போது அடுத்து என்ன யோசிக்கலாம்? இத இன்னும் எப்படி கொண்டு போலான்னு ஸ்பாட்ல உட்கார்ந்து யோசிக்கிற மாரி மூவி டைரக்டர்ஸும் மாறிட்டாங்க. அதாவது இப்போ டைரக்டரா இருக்கவங்க நடிக்க வர்றதும், இல்ல மியூசிக் டைரக்டரா இருக்கவங்க நடிக்க வர்றதுலயும், இப்ப யாராச்சும் ஒருத்தரு கதை வச்சுட்டு நடிக்கிறதுக்கு ஆளே கிடைக்காம ஒரு கதை இருக்கும்.
அதெல்லாம் போய் சொல்லி, அவங்கள ஓகே பண்ண வச்சு, அவங்களுக்கு ஸ்க்ரீன்ல வரணும். இவங்களுக்கு ஒரு படமாவது எடுத்து நான் ஒரு டைரக்டர்ங்கிறத காட்டணும். சில நேரம் அந்த மாரி இதுலயும் கதைய பத்தியே கவலைப்படாம நடிச்சு குடுத்துடுறாங்களோன்னு இருக்கு. விஷயம் என்னன்னா அவங்களுக்கு நடிக்கவும் வரல. அது வேற விஷயம். அது வரலன்றது அவங்களுக்கே தெரியுமே. அதான் ஆனா என்ன காசு வருது. இப்ப நீங்க சொந்த படம் எடுத்தீங்கன்னா, மொட்டையா போயிருவீங்க. காசு வருதுன்னா 2 1/2 மணி நேரம் உட்கார்ந்து பார்க்கிறவன் பாவம் இல்லையா? அதான் என்ன பண்றதுன்னே தெரியல. ஏதோ ஒண்ணு எடுக்குறானுங்க, ஏதோ ஒண்ணு போகுது. இப்ப நெலைம அப்படித்தானே ஆயிடுச்சு சினிமான்றது. ஆமா காத்து கருப்பு படம் எடுக்குறாங்கன்னா, போ வேண்டியதுதான். இதான் என்னன்னு தெரியல. இது பண்ணிட்டு இருக்கிறது. 2வது என்னன்னா, இப்ப சினிமான்றது வந்து ஒரு இதான ஒரு இல்யூஷன் ஃபேக்டரி அது ஆக்சுவலா. நீங்க எதுவுமே வந்துட்டு எப்படி சொல்றது? இப்ப சினிமால வந்து நீங்க வந்து வெளிய இருந்து பார்க்கும்போது அது ஒரு மாரி இருக்கும். ஆனா, உள்ள இருந்து பார்க்கும்போது தான் தெரியும் அதோட கஷ்டம் என்னன்றது. இப்ப அமீரே எடுத்துக்கோங்களேன். இப்ப அந்த அவர் வந்து இந்த மாரி படம் நடிக்கணும்னு அவசியமே இல்ல. அவர் கதை நிச்சயமா கேட்டுருப்பாரு. அவருக்கே தெரியும். கண்டிப்பா அது உதாதுன்னு சொல்ட்டு. ம். இல்லன்னா செல்வராகவன் போய் அ நடிப்பாரா? ம். அவரே என்ன பண்றது? எல்லாம் நேரம். செல்வராகவன் ஆமா அவருக்கும் அவர் காசு 2வது வந்துட்டு அவருக்கு இது தெரியாது. அவரு என்ன பண்றாருன்னு தெரியலைல்ல. தெரியாம தான் நடிச்சாரா? இல்ல, இல்ல. அவரோட பாப்புலாரிட்டி தான் இருந்துச்சு. ஏன்னா, அவரு இப்ப இன்னைக்கு ஒரு படம் எடுத்தாருன்னா 10 வருஷம் கழிச்சு தான் பார்க்குறானுங்க. ஆமா. அன்னைக்கு ஆமா அதுவும் கரெக்ட் தான். இவங்க இறங்குற நேரம் கொண்டாடாம ஒரு இப்போலாம் இப்ப ரீசென்ட்டா அண்டர் ரேட்டட் அண்டர் ரேட்டட்ன்னு போட்டு அத போட்டு ஐயோ! அது அண்டர் ரேட்டடாவே இருக்கலாங்கிற அளவுக்கு பண்றானுங்க. இல்ல இவங்க அண்டர் ரேட்டட்ன்றாய்ங்க. எது அண்டர் ரேட்டட்? எனக்கு அதான் சுத்தமா புரியல. அண்டர் ரேட்டட், ஓவர் ரேட்டட் இல்ல நம்ம டாபிக் தாண்டி எங்கேயோ போயிட்டு இருக்கோம். இது நம்ம தனியா இன்னொரு இதுல பேசலாம். உண்மையிலேயே அண்டர் ரேட்டட்னா என்ன? ஓவர் ரேட்டட்னா என்னன்னு சொல்லிட்டு. எதுன்னே தெரியாம இவங்கலாம் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் இந்த இந்த ஜெனரேஷனுக்கு வந்து படம் பார்த்ததே தெரியாது. என்ன பண்ணிருவானுங்க, பழைய படம் டிவில பார்த்துறது. பார்த்துட்டு சச் அ நைஸ் ஃபிலிம் இல்லையா? இது ஏன் இப்ப அண்டர் ரேட்டடா இருக்குன்றானுங்க. அப்ப படம் ஓடி முடிஞ்சிருக்கும். ஓடி முடிஞ்சு அத கொண்டாடி தீர்த்து, அந்த படத்த பத்தி வெளிய யாராவது பேசும்போது, இந்த காலத்துல இந்த படம்லாம் பார்க்குறீங்களாங்கன்றது, அத ஒரு நாள் கேடிவில பார்த்துட்டா போதும், யாருக்கு எப்படியோ, எனக்கு இன்னும் ரொம்ப பிடிக்கும்னு விட்டு வந்துருவானுங்க. ஐயோ! ஐயோ! அதுதான் இவங்க வந்துட்டு இது பண்ணிட்டு இருக்கிறது. சரி ஓகே. இது தனி டாபிக் நம்ம இது பண்ணுவோம். இங்கேயே வந்துரலாமே. இப்ப இவரு வந்து இந்த படம் நடிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ எண்ட் ஆஃப் த டே வந்து அவருக்கே தெரியும். இது வந்து ஒரு ஃப்ளாப்பா வரப்போற படம் தான். இந்த படத்துல இது ஆனா காசு வருது. ஏதோ ஒண்ணு ஓட்டிக்கலாம். இப்ப கூட வந்துட்டு இவரு ஏதோ ஒரு படத்துல இவரு வெற்றிமாறன் கூட இப்ப கேமியோ வர ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. எதுல? ஸ்டார் படத்துல. நான் பார்க்கல படம். ஸ்டார் படத்துல வெற்றிமாறன் கேமியோ குடுக்குறாரு. படம் பார்க்கல. நீங்க பார்த்துட்டீங்களா? பார்க்கணும். அது சொல்லியிருந்தானுங்க. இந்த மாரி வெற்றிமாறன் கேமியோ வரான்னு சொல்லிட்டு. ஸோ இப்ப அவருமே கேமியோ ஆரம்பிச்சுட்டானுங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவானுங்க? 1 சீன் வாங்க, 2 சீன் வாங்குவானுங்க. கடைசியில அவரையும் உள்ள இழுத்து விட்டுருவானுங்க. ஆனா இன்னொரு அட்வான்டேஜ்னா, அவர் வந்தாருன்னா, அந்த படம் முடிக்க 2, 3 வருஷம் ஆயிரும். ஏன்னா அவர் ஸ்க்ரீன்ல போய் உட்காந்துருவாரு. அப்புறம் எங்க இருந்து படத்த முடிக்கிறது? இப்படி எல்லா டைரக்டரும் நடிக்க வந்துட்டா, படம் யாருங்க எடுக்குறது? அதுதான் தெரியல. இளைஞர்களுக்கு வாய்ப்பு குடுக்குறாங்க போல. புதுமுக இயக்குனர்களுக்கு வாய்ப்பு குடுத்து ஒதுங்கி வழி விடுறாங்க போல. ஒதுங்கி வழி விட்டா வீட்ல போயிருங்கயா. எதுக்கு படம்? அதுதான் ஓரளவு புரியல. இவங்க நடிக்க வரீங்க சரி ஓகே. பட் ஆனா கதை ஒழுங்கா நடிக்கல. உங்களுக்கு காசு வருது. அதுக்காண்டி இப்படி பண்ணிட்டு இருந்தா சினிமாவும் அடிபட்டு போயிருதுல்ல. கேக்குதா? கேக்குது, கேக்குது. நான் என்ன யோசிச்சுட்டு இருக்கேன்னா, இந்த படத்துக்கு YouTube ரிவ்யூ பத்தி யோசிச்சுட்டு இருக்கேன். ம். சொல்லுங்க. அத அத பத்தி தான் முக்கியமா உங்களால உங்களுக்கு 6 மணி நேரம் ஆயிருக்கு. எனக்கு 2 நாள் ஆயிருக்கு இந்த படத்த பார்த்து முடிக்கிறதுக்கு. ஜீவா டுடேல பேசுறாரு அவரு இந்த படத்த பத்தி. எதுவும் தப்பாலாம் சொல்லல. புகழ்ந்து ஆஹா ஓஹோன்னு தான் பேசிட்டு இருக்காரு. சமீப காலங்கள்ல இந்த மாரி படம் இல்ல. நல்ல படங்கள் இல்லாதனால ரிலீஸ தேடி ஓடிட்டு இருக்காங்க. அப்படிலாம் பேசாரு. உண்ம அதுதான். ரிலீஸ் வராதுங்கல்ல. அவர் பேசுறதெல்லாம் ஸ்கிப் பண்ணிருங்க. இல்ல, இல்ல. அவர் பேசுறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அவருக்கு ஒரு பொலிட்டிக்கல் அஜெண்டா இருக்கு. நம்ம அமீர் வந்து இப்ப ரீசென்ட்டா அதுக்கேத்த மாரி இது பண்றதுனால இது பண்ணிருவாரு. அவர் யார் இது பண்ணாலும் வந்துருவாரு. நாளைக்கே வந்து நீங்க கிஷோர் கேசாமி வந்துட்டு இப்ப டிஎம்கே சப்போர்ட் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ஒரு வீடியோ வரும். வீடியோ அவர்ட்ட இருந்து தான் வரும். என்னன்னு? பார்த்தீங்களா? திராவிட பிள்ளைன்னு வந்துரும். திராவிட பிள்ளைனா? இல்ல, இல்ல. ஐயோ! தப்பா எடுத்துட்டீங்களா? அந்த அந்த இல்ல, இல்ல. என்ன சொல்றது? திராவிடம் இது பெற்றெடுத்த போர்வாள், வீரவாள். இந்த மாரி ஏதாவது ஒரு டேக்லைன்ல வரும். ஓ! ஓ! அது சரி. அதான் அவரது தான் ஃபர்ஸ்ட் பார்த்தேன் ரிவ்யூ. அவர் பேசுறதெல்லாம் எனக்கு கேட்கவே கடுப்பா இருந்துச்சு. ஏன்னா படத்த பார்த்துட்டு தான் நான் போய் பார்த்தேன். சரின்னு கமெண்ட் பாக்ஸ்க்குள்ள போனா, இவங்கலாம் எப்படி இந்த படத்த கன்டினியூஸா அவர் ஒருத்தர் பார்த்துக்கிறதே என்னால தாங்க முடியல. கமெண்ட் பாக்ஸ் ஃபுல்லா படம் அருமையா இருக்கு. என்ன சலிக்காம உட்கார்ந்து ஃபுல்லா பார்க்கலாம். சிரிச்சு சிரிச்சு பார்க்கலாம்.
எனக்கு தெரிஞ்சு அந்த ஓபிஎஸ் மாரி இப்படி உட்கார்ந்திருந்தான்ல, அந்த ஒரு சீன்ல மட்டும் தாங்க எனக்கு சிரிப்பே வந்துச்சு. வேற எந்த இடத்துல எனக்கு சிரிக்க தோணவே இல்ல. இவங்க ஒரு ஃபுல்லா சிரிச்சு சிரிச்சு உட்கார்ந்து பார்த்துட்டு ஒருத்தர் கூட படம் கதை சரியில்ல. சரி கமெண்ட் பண்ணாமலாவது இருந்திருக்கலாம். எனக்கு தெரியல. பண்ணியிருக்கிற எல்லா கமெண்ட்டுமே படம் அருமையா இருக்கு, சூப்பரா இருக்கு. எனக்கு எனக்கு தெரியல எந்த இடத்துல அப்படி இருந்துச்சுன்னு. இல்ல அதுதான் எனக்கும் புரியல. எல்லாரும் தான் என்ன எதுக்கு பேசியிருப்பாங்கன்னா, அந்த தமிழ் ஸ்பீச்சுக்கு பேசியிருப்பாங்க. இவன் அடிக்கடி பேசுவான்ல, அத வச்சு. ஸோ அதனால படத்துல எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு நல்ல விஷயம் தான். அவரு மாரிமுத்து இருக்காங்கல்ல, அவங்கள ஸ்க்ரீன்ல பார்த்தது. அவ்வளவுதான். அத தாண்டி வேற பெருசாலாம் ஒண்ணும் இல்ல. ஆமா. ஃபர்ஸ்ட் ஃபிளாஷ்பேக் வந்தப்போ ஹீரோயின் நல்லா இருந்துச்சு. 2ண்ட் ஃபிளாஷ்பேக்ல அழகா தான் இருந்தாங்க. பட் ரொம்ப நல்லா இருந்தாங்க. இல்ல அதுதான் எனக்கும் புரியல. ஹீரோயின் செலக்ஷன் ஓகே. அது கரெக்ட்டா தான் இருந்துச்சு. எந்த குறையும் இல்ல. ஆனா ஆக்ட்ரஸ் எல்லாருமே ஓரளவுக்கு அவங்க ஜஸ்டிஃபை பண்ணிட்டாங்க. அது கிரிஞ்சா இருந்தாலுமே அந்த அந்த ரோல கரெக்ட்டா பிளேஸ் பண்ட்டாங்க. அவங்க அவங்களுக்குன்னு குடுத்த ரோல கரெக்ட்டா பண்ணியிருந்தாங்க. அமீர் அண்ணன் கூட நல்லா தான் நடிச்சிருந்தாரு. ஆனா அவரு ஏதாவது இல்ல, இல்ல. எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது வேற யாரையோ பார்க்குற மாரி இருந்துச்சு. ஏன்னா தாடி இல்லாம பார்த்தது இல்லையா? ரொம்ப புதுசா இருந்துச்சு. தாடி இல்லாம மீசையில பார்க்க அது அமீர் மாதிரியே இல்ல. அதான் வேற யாரோ பார்த்த மாரி எனக்கு அதான் டவுட்டா இருந்துச்சு. இது அமீர் படமா? இல்ல ஏதாவது புதுமுக ஆக்டர் தான் எனக்கு அந்த டவுட் இருந்துச்சு. ஆமா. சரி விடுங்க. இது ரொம்ப ஷார்ட்டான எபிசோடு தான். பிரச்சனையே இல்ல. 2 மணி நேரம் கணக்கு பண்ணி 1/2 மணி நேரம் தாண்டுறதுக்கே முக்கு முக்கு முக்கியாச்சு. இந்த படம் பெருசா அந்த படத்திலேயே ஒண்ணும் இல்ல. என்னென்னமோ பேசியிருக்கோம். சரி விடுங்க. கதை 5 நிமிஷம் தான் பேசியிருக்கோம். சரி ஓகே. வேற என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில வேற சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. சொல்ல போறதுக்கும் ஒண்ணும் இல்ல. அது இருக்கும். தேடி பாருங்க. சரி ஓகே. இந்த படத்தில வேற பெருசா என்ன சொல்லலாம்னா, ஆ எனக்கு தெரிஞ்சு போட்ட காசு எடுத்திருக்காது. ப்ரொடியூசருக்கு வந்து ஆழ்ந்த அனுதாபங்கள். கமெண்ட்ல பார்த்தேன். அவரு அவரு சொல்லி வச்சிருக்காரு. நல்ல படம் தான். குடும்பத்தோட உட்கார்ந்து பார்க்கலாம். சோகம் என்னன்னா தியேட்டர்ல 8 பேர் தான் இருந்தாங்க. நல்ல படம் தான் என்ன, இல்ல குடும்பத்தோட பார்க்குற படம்னா என்ன படத்த சொல்றாங்க? அது எனக்கு ஒரு பெரிய டவுட் தான். நீங்க வயலன்ஸா இருக்கு சொன்னீங்கன்னா, சரி ஓகே வயலன்ஸா இருக்கு. ஏதோ ஒரு கொஞ்சம் அடல்ட் கன்டென்ட் தான் சொல்லலாம். உங்களுக்கு புரியுதா? இதர லவ்வு, ஜஸ்ட் லைக் ரொமான்ஸு அந்த மாரி இல்ல. சீனே இல்லன்னா குடும்பத்தோட உட்கார்ந்து பார்க்கலான்னு ஒரு இது வச்சிருக்காங்கல்ல. அதுக்கு சொல்றாங்களோ என்னமோ? எது இந்த குடும்பங்கள் கொண்டாடின வெற்றி அந்த டெம்ப்ளேட்டா? அதேதான். அதுல அமீரும் ஹீரோயினும் தூர தூரமா நின்னு பார்த்துக்கிற சீன தவிர எதுவும் இல்லல்ல. அப்ப குடும்பத்தோட உட்கார்ந்து பார்க்கலாம். சரி. ஆனா இதுல ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, பெரிய ப்ரமோஷன் எதுவும் பண்ணல. இந்த YouTube சேனல்ல போய் பேட்டி குடுக்குறேன். அப்புறம் வந்துட்டு பிலாசபிக்கலா பேசுறேன். அந்த மாரி எதுவுமே இல்ல. அதனால நம்ம தப்பிச்சோம். ஏன்னா அத கேட்டு இன்னும் ஆடியன்ஸ் போய் கொதிச்சிருப்பானுங்க. அது எல்லாத்தையும் ஃபேமிலி ஆடியன்ஸ் தலையில கட்டுறது தானே இவங்க வழக்கமே. அதாவது இப்ப பார்த்துக்கிட்டீங்கன்னா, இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் வந்து உயிர் தமிழுக்கு. ஸோ படத்துல வந்து தமிழ் தான் இருக்கு. உயிர காணோம். அந்த மாரி ஏதாவது பேசிட்டு முடிச்சிருப்பாரு. பேமெண்ட் வந்தனால அமைதியா இருக்காருன்னு நெனைக்கிறேன். அவரு அப்படி சொல்ல மாட்டாரு. பேர் தான் உயிர் தமிழுக்கு. மொத்தத்துல இந்த படம் என் உயிரையே எடுத்துருச்சு. இந்த இந்த படத்த இப்போ இந்த காசு பிரச்சனையே இல்லன்னு அமீர் அண்ணன் நடிக்கலன்னு வைங்க. யார் நடிச்சிருப்பா? நான் ஒரு படம் நடிச்சா அது நல்லா தான் இருக்கும்னு ஒரு பேட்டி குடுத்திருப்பாரு. அது நல்ல படம். சரி ஓகே. இதுக்கு மேல என்னால பேச முடியல. நான் ரொம்ப முடியல. ஒண்ணும் இல்ல. நான் படத்த பார்த்து முடிச்சப்பவே கடைசியா 2வது நாள் பார்த்து முடிச்சுட்டு யோசிக்கிறேன். இதுல என்ன பேசுறது? இதுல என்ன இருக்கு? அப்படின்னு. வேணா ஏடிஎம்கேவ அடிச்ச சீன்ஸ பத்தி வேணா பேசியிருக்கலாம். அதையும் சொல்லி முடிச்சிடலாம் டக்கு டக்குன்னு. இமான் இமான் வந்து கவுன்சிலர் சீட்டுக்கு கையெழுத்து போட கூப்பிடும்போது கால பிடிப்பார்ல. இப்ப கால்ல விழுந்து சிஎம் ஆக வேண்டியது. அப்புறம் யார் தயவுல நான் சிஎம் ஆவலன்னு சொல்ல வேண்டியதுன்னு ஒரு சீன் வரும். ஓ! நம்ம கரும்பு தேசத்து இரும்பு மனிதர். அதேதான். இதுல வேற எம்ஜிஆர்ன்னு பேர வச்சுக்கிட்டு ஏடிஎம்கே போட்டு அடிச்சாரு பாரு. அங்க நிக்கிறாரு. சரி ஓகே. இதுக்கு மேல இத பத்தி பேசுறதுக்கு எங்களுக்கு எதுவுமே இல்லை. அதனால இதுவரைக்கும் நீங்க எபிசோட் கேட்டிருப்பீங்க. நாங்க Spotify மட்டும் இல்லாம எல்லா பிளாட்ஃபார்ம்லயும் இருக்கோம் ஆல்மோஸ்ட். அதுவும் இல்லாம இப்ப நாங்க புதுசா YouTubeலயும் ஜாயின் பண்ணிட்டோம். ஸோ YouTubeலயும் நீங்க போய் எபிசோட் கேட்கலாம். நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க. உங்களுக்கு எப்படி எபிசோட் இருக்கு? சொல்லுங்க. சேமங்கிறதுனால எனக்கு சொல்ல தெரியல. ஓகே. ஸ்டார்ட்டிங்ல கொஞ்சம் பயம் இதா இருந்துச்சு. இப்ப ஓகே தான். சரி ஓகே. அதே மாரி ஃபீட்பேக் தாங்க. ஸோ எப்படி இருந்துச்சுன்னு. இந்த படத்துக்கு ஃபீட்பேக் குடுக்குற மாரி இருந்துச்சுன்னா கண்டிப்பா நல்லா இல்லன்னா கூட ஃபீட்பேக் குடுத்துருங்க. திருத்திக்கிறோம். குடுத்தீங்கன்னா தான் எங்களுக்கு என்ன ஏதுன்னு தெரியும். ஓகே. இவங்க ஃபர்ஸ்ட் டைம் பேசியிருக்காங்க. இவங்க எப்படி பேசினாங்க என்னன்னு சொல்லுங்க. அதே மாரி வேற ஒண்ணும் சொல்றதுக்கு இல்ல. ஸோ அடுத்த எபிசோட்ல பார்க்குறோம். நான் வந்து இட்டாச்சி. இவங்க வந்து குரணை. போயிட்டு வரோம். போயிட்டு வாங்க. பாய்.